மகளிர் இடஒதுக்கீட்டை வரும் மக்களவைத் தேர்தலில் அமல்படுத்த உத்தரவிடக் கோரிய மனுவை விசாரணைக்கு ஏற்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை 2024 பொதுத் தேர்தலுக்கு முன் அமல்படுத்த கோரி வழக்கறிஞர் யோகமாயா டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். மனுவை விசாரித்த நீதிபதிகள் மகளிர் இடஒதுக்கீட்டை உடனடியாக அமல்படுத்த கோரும் மனு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதால் உச்சநீதிமன்றத்தை நாடும் வகையில் மனுவை திரும்பப் பெற அனுமதி அளித்து தள்ளுபடி செய்தனர். இதனையடுத்து உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதுபோன்ற மனுவை விசாரணைக்கு ஏற்க முடியாது என்று தெரிவித்த நீதிபதிகள் மனுவை திரும்பப் பெறவும் நிலுவையில் உள்ள பொதுநல மனுவுடன் இடையீட்டு மனு தாக்கல் செய்யவும் அனுமதி அளித்தனர். இந்த விவகாரத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெயா தாக்கூர் தாக்கல் செய்த பொதுநல மனுவை உச்சநீதிமன்றம் ஜனவரி 16ஆம் தேதி விசாரிக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.